மார்கழி 16ஆம் தினம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 16 பாட வேண்டியவை. இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் இதுவரைக்கும் தன் தோழியை எழுப்புவதாகவும் அமைஞ்சிருக்கும். அதாவது இறைவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி தோழிகளும் நாமும் எப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் முழுமையாக சொல்லியிருப்பாங்க. இதன் பிறகு இறைவனை தரிசிப்பதற்கும் இறைவனை போய் சென்று அடைவதற்கும் ஒன் பை ஒன்னாக அடுத்தது எழுப்பதற்கு இப்போ வாயில் காப்பான், அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா, பலராமர் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக எழுப்பிட்டு போகிறதா மாதிரி பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். இந்த பாடல்களினுடைய விளக்கத்தை முழுமையாக படித்து கேட்டு நீங்கள் இறைவனை எவ்வாறு சென்று அடைய முடியும், அவரை எவ்வாறு அவருடைய அருளை பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம பாடலுக்குள்ள விளக்கத்தோடு பார்ப்போம் வாருங்கள். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 16 நாயகன் நின்ற நந்தகோபாலனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திறவாய் அப்படின்னு முதல் 3 வரிகளில் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, காவலாளிக்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக காவலாளிக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நான் உள்ளே போகணும், இறைவன்கிட்ட பேசணும் அப்படின்றது பின்னாடி வரக்கூடிய வரிகளில் இருக்கும். அதனால் முன்னாடி போயிட்டு நாயகனுடைய நந்தகோபாலனுடைய கோவிலை காப்பானே அப்படின்னு அந்த இடத்துல பெருமைப்படுத்தி, கிருஷ்ணரையும் அந்த சூழ்நிலையும் பெருமைப்படுத்தி அழகாக பாடி, காவலனே மணிக்கதவை தாழ்த்திறவாய் அப்படின்னு அழகாக அவரை எழுப்பி கதவை திறக்க சொல்கிறாங்க முதல்ல. இல்லை, அடுத்த 2 வரிகளில் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னா என்னன்னாக்கா, ஆயர்குல பெண்களாகிய சிறுமிகளாகிய எங்களுக்கு அரைப்பறை அப்படின்னா அரையக்கூடிய பறைனா உங்களுக்கு தெரியும், மேலக்கருவிகள், அதாவது தோல் கருவிகள் அல்லது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு விதமான கருவி அப்படின்னு சொல்லலாம். அந்த கருவியை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னா, அந்த மாயனாகிய மணிவண்ணன் அவனே எங்களுக்கு தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால் ஆயர்குல சிறுமிகளுக்கு எங்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் அப்படின்னு அடுத்த 2 வரிகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகளில் தூயமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி, நீயே நிலை கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் என்று அடுத்த 3 வரிகளில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி காவலனே நீ யோசிக்காத, நீங்கள் வந்திருக்கிறது சுத்தமாக வந்திருக்கீங்களா, குளிச்சுட்டு வந்திருக்கீங்களா, இறைவனை தரிசிக்க போகிற தூய்மையாக இருக்கீங்களா அப்படின்லாம் நீ நினைக்காத. நாங்கள் சுத்தமாக தூய்மையாக இறைவனை பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் அதில் யோசிக்காமல் நிலைக்கதவாகப்பட்டது நீ தாழ்த்திறவாய் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அன்ற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு செயலை அடையிறதுக்கு முன்னாடி பொறுமையும் நிதானமும் இருந்து ஒன் பை ஒன்னாக போனீங்கன்னா உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த பாடல்களில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்று பாகுபாடு பார்க்காம அனைவரிடத்திலும் ஒரே மாதிரி நம்ம சென்றோம்னால் எப்படி ஆண்டாள் நாச்சியார் இறைவனை அடைந்தாங்களோ நம்மளும் நம்மளுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியும் அப்படின்றது இந்த பாடல் வரிகளில் நம்ம தெரிஞ்சு நாமும் இறைவனை முழுமையாக அடைவோம். மேலும் இறைவனை அடைவதற்குண்டான வழிமுறைகளும் இன்னைக்கோட 16வது தினங்களாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் செல்வங்களும் இந்த புத்தாண்டில் அமையட்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். பாடல் வரிக்குள்ளே போவோம் வாருங்கள். இந்த பாடலை 1க்கு 5 முறை படித்து பயன்பெறுங்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி,
நீயே நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் என்று பாடலை நிறைவு செய்யப்படுகிறது. இந்த பாடல் வரிகளிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஒரு இலக்கை அடையணும்னா பொறுமை, நிதானம் தேவை. மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் அனைவரும் சகல செல்வங்களும் பெற்று நிறைவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று எம்பெருமானாகிய விஷ்ணுவையும் கண்ணபிரானையும் வேண்டிக் கொள்கின்றேன். நமோ நாராயணாய.